My dear students, this is class 12 math chapter 5 exercise 5.1ல question number 11 பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா find the center and radius of the following circle. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு center C is given by minus G and minus F and radius R equal to square root of G square F square minus C. தப்பி தவறி கூட Cக்கு ஸ்கொயர் பண்ணிட போகிறீங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஸ்கொயர். அதுக்கு ரூட் எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு வரலாம். x square plus y plus 2 whole square equal to 0. இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? a plus b whole square ஃபார்முலா சொல்லுங்கள். a square plus 2ab plus b square கரெக்டாக? ஸோ இங்கே இதுதான் நம்மளோட a, இதுதான் நம்மளோட b. y square plus 2 into y into 2 plus 2 square equal to 0. Then x square plus y square plus 2 2s are 4y plus 4 ஈக்குவல் டு 0. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட டேர்ம் இல்லை, அது 0. அப்போ நம்மளே எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும்? g வேணும், f வேணும், c வேணும். கரெக்டாக? இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் 2g ஈக்குவல் டு 0. அப்போ ஜியும் 0 தான். 2f பாருங்கள், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2f ஈக்குவல் டு 4. அப்போ f ஈக்குவல் டு 2. லாஸ்ட்டில் வர கான்ஸ்டன்ட் தான் c ஈக்குவல் டு 4. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் எழுதிடலாமா? சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? சென்டர் c இஸ் கிவன் பை மைனஸ் ஜி மைனஸ் எஃப். இப்போ ஜீரோவுக்கு மைனஸ் ப்ளஸ் எல்லாம் போட முடியாது, 0 தான். ஆனால் இங்கே எஃப் என்ன வேல்யூ கிடச்சிது? 2. அப்போ மைனஸ் எஃப்னும் போது மைனஸ் 2. ஸோ இதுதான் என்னோட சென்டர். ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் வந்து 4, 4 மைனஸ் 4 அதுவும் 0. ரேடியஸ் 0னா என்ன அர்த்தம்? அது ஒரு டாட்டு, சிம்பிளாக ஒரு டாட்டு. ஓகேவா? ஸோ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? சரி, நான் செகண்ட் சப்டிவிஷனுக்கு போய்ட்றேன். செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. கரெக்டாக? சரி, 2g எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு ஈக்குவல் டு 6. அப்போ g ஈக்குவல் டு 3. 1 2 2 3 2 6. அப்புறம் 2f ஈக்குவல் டு மைனஸ் 4 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு 1 2 2 2 2 are 4 but minus 2. So f equal to minus 2. c கடைசியில் வர கான்ஸ்டன்ட் c equal to 4. ஓகேவா? அப்போது இதை வச்சு சென்டர் எழுதிடலாமா? சென்டர் c is given by பாருங்கள் மைனஸ் ஜி மைனஸ் 3 மைனஸ் எஃப் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2. ஓகே? ஸோ சென்டர் வந்து மைனஸ் 3,2. அப்புறம் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர், அதாவது ஜி ஸ்கொயர் plus f square minus c, that is 4 square root of 3 square plus 4 minus 4. இது கேன்சல் ஆகிடும்ல. அப்போது ரூட் 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் 3 தானே வரும். அப்போ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 3. புரியுதுங்களா? ஸோ இந்த சம்மில் சென்டர் வந்து மைனஸ் 3,2, ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த சம் போயிடலாமா? சப்டிவிஷன் 3. கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஒரு முறை சரி பார்த்துக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ 2g பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாட்டி 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ 2g ஈக்குவல் டு மைனஸ் 1, g ஈக்குவல் டு மைனஸ் 1/2. அப்புறம் இங்கே வாங்க, 2f ஈக்குவல் டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அது என்ன? 2. அப்படியே நம்ம அடிச்சிட்டோம்னா f ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. அப்புறம் c யார்? மைனஸ் 3. ஓகே, இப்போ சென்டர் c இஸ் கிவன் பை பாருங்கள் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1/2 மைனஸ் 1 கம்மா மைனஸ் 1. இதுதான் சென்டர். அடுத்து ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1/2க்கு ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 3
என்ன ஃபார்முலாக்காக மைனஸ், சி பார்த்தீங்கன்னா அதுவும் மைனஸ். அப்போ மைனஸ் ஆஃப் -3 அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். இது பாருங்கள், ஸ்கொயர் அப்ளை பண்ணலாமா? 1/4 1 ஸ்கொயர் 1 தானே, இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ +3 ஆகிடுமா? ஸோ 1/4 + 4 இது கடையில் 1 போடலாமா? அகைன் எல்சிஎம் எடுக்கலாம். 4க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 4 தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 இங்கே வந்துடும். 4 4s are 16. அப்போது r = √17. இந்த 4க்கு மட்டும் ரூட் எடுத்துலாமா? /2. ஓகே. ஸோ இந்த இடத்துல ரேடியஸ் வந்து √17/2. சப்டிவிஷன் 4 போயிடலாமா? சப்டிவிஷன் 4ல் கொடுத்துருக்கிற கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x² + 2y² - 6x + 4y + 2 = 0. இப்போ பாருங்கள், என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணிவிடுங்க. ஓகே. அப்போ என்ன ஆகுனா x² + y² - 3x + 2y + 1 = 0. ஒரு ஐடியல் சர்க்கிளோட ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யார்? அவர் தானே நம்மளோட 2g = -3. ஸோ g = -3/2. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் யார்? +2. அப்போ 2f = 2. அப்படியே 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1. ஸோ f = 1. அடுத்து c யார்? c = 1. இதோ இருக்குது பாருங்கள். ஓகே. இப்போ சென்டர் போயிடலாமா? சென்டர் c is given by, பாருங்கள், g வந்து -3/2. அப்போ -gன்னு சொல்லும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ், அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும்? +3/2. இங்கே பாருங்கள், மைனஸ் இல்லை, அப்போ நம்ம மைனஸ் போட வேண்டியது. ஓகே. ஸோ 3/2, -1 அண்ட் ரேடியஸ் r = -3/2க்கு ஸ்கொயர் g², அப்புறம் 1², அதாவது f². -cக்கு பதிலாக -1. பாருங்கள், இது 1 இது 1 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ r = √9/4. 3க்கு ஸ்கொயர் 9, 2க்கு ஸ்கொயர் 4. ஸோ ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 3/2. சார் ஏன் சார் இங்கே +r - 2 போடல? ரேடியன்ஸுன்றது ஒரு மெஷர்ப்பா. மெஷர் வந்து நெகட்டிவ் வேல்யூவை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆர்ன்றது பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா, ஒரு லென்த் இல்லையா, ஒரு மெஷர் இல்லையா, அதனால தான் இங்கே நான் +r - போடல. ஆன்சரில் கொடுத்துருக்க மாட்டாங்க +r-. ஓகேவா? ஸோ இங்கே ரேடியஸ் வந்து 3/2 யூனிட்ஸ். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.